Hi everyone, welcome to Lexora Studies, your smart learning partner. In this video, we are going to learn about social legislation in a simple and easy way. Before we start, let us first understand the important questions, okay? இந்த லெசன்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்கன்னா 3 12 மார்க்ஸ் அண்ட் 2 4 or 7 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க. Now let's begin with one of the most important topic that is frequently asked for 4 or 7 marks, that is social legislation. Social legislation அப்படின்னா என்னென்னா legislation means making laws, ஓகேவா? அப்போ laws அப்படின்றது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? கண்ட்ரோல், கைட் அண்ட் ரெகுலேட் த பீப்பிள் பிஹேவியர், ஓகே? சொசைட்டியில் இருக்க பீப்புளோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பீப்புளுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ரீடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட ஓன் பெனிஃபிட்க்கு அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இட் லீட் டு கான்ஃப்ளிக்ட், ஹார்ம் டு அதர்ஸ் அண்ட் டிஸார்டர் இன் சொசைட்டி. அதுக்கப்புறம் லா அப்படின்றது வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்டியூஷன் இல்லையா? எதுக்கு? இண்டிவிஜுவலோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான வேலை வந்து லாவால் மட்டும்தான் டைரக்ட் பண்ண முடியும். அண்ட் லா மட்டும்தான் ஒரு பர்சனோட பிஹேவியரை ரெகுலேட் பண்ணுதானா? கிடையாது. கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், ரிலீஜியன் அண்ட் மாரல்ஸ் இந்த மாதிரி ஸோ மெனி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் லா அப்படின்றது வந்து வாஸ் வெரி ப்ராடான சப்ஜெக்ட். அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு கிரிமினல் லா, டாக்ஸேஷன் லா, கார்ப்பரேட் லா, கமர்ஷியல் லா, இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இன் ப்ராடர் சென்ஸில் இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் லாஸ் ஆர் சோஷியல் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரோ சென்ஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து அவங்க சொசைட்டியில் வெல்ஃபேர் அண்ட் ப்ரொடெக்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த சோஷியல் லெஜிஸ்லேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது தெர் ஆர் 3 மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா டு ரிமூவ் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் செக்ஸ், ரிலீஜியன், கேஸ்ட் அண்ட் க்ரீட் அண்ட் டு ப்ரமோட் ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் செகண்ட் ஒன் என்ன? டு ப்ரொடெக்ட் தி ரைட்ஸ் ஆஃப் வீக்கர் செக்ஷன். யாரெல்லாம் வீக்கர் செக்ஷன்? விமன், children, elder people, widows, destitute persons and the disabled. இவங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களோட ரைட்ஸை. தேர்ட் ஒன் என்ன? சோஷியல் ஈவில்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் ப்ராக்டிஸை எலிமினேட் பண்ணுறது. என்னென்ன ஹார்ம்ஃபுல் ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம இதில் ப்ரிவைல் ஆகிட்டுருக்கு? அன்டச்சபிலிட்டி, டவுரி சிஸ்டம், சைல்ட் மேரேஜ், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் மால் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? இது எல்லாத்தோட டெஃபினேஷனும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இதை டிஃபைன் பண்ணலை. இந்த ஈவில்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து இருக்குது அப்படின்னு 3 இம்பார்ட்டண்ட்டான அப்ஜெக்டிவ்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதனோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் லெஜிஸ்லேஷன். சோஷியல் லெஜிஸ்லேஷன் அப்படின்றது வந்து ரெஃபர்ஸ் டு லாஸ், ஓகேவா? அந்த லாஸ் எதுக்காக மெயினாக வந்து எனாக்ட் பண்ணுறாங்க? சோஷியல் சேஞ்ச் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர்க்காக தான். இந்த லாஸ் எல்லாமே எதை ரெடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஈவில்ஸை ரெடியூஸ் பண்ணுது. அதாவது ராங் பிலீஃப் அண்ட் இன்ஜஸ்டிஸ் நம்ம சொசைட்டியில் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே இது ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வல்னரபிள் அண்ட் மார்ஜினலைஸ்டு குரூப் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் அவங்கள வந்து டிஸ்கிரிமினேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது இதனோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங்காக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் சோஷியல் லெஜிஸ்லேஷன் நம்ம இந்தியாவில் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்றது நமக்கு கேரண்டியாக என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குது? ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபேமிலி டிஸ்பியூட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், சைல்ட் மேரேஜ், ஹியூமன் டிராஃபிக்கிங், ஜுவனைல் டெலிக்வன்சி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாத்துல இருந்து டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் சோஷியல் லாஸ்க்கு இட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ், நம்ம மேலே சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ணி மார்ஜினலைஸ்டு பீப்புள், மார்ஜினலைஸ்டு இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளை தான் இங்கே வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு ரைட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் இதனோட நீட் அப்படின்னு பார்க்கும்போது தேர் ஆர் 6 நீட் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே பார்த்த பாயிண்ட்ஸே தான் தனித்தனியாக இங்கே கொடுத்துருப்பாங்க. என்ஷோர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட், பிரிங் பாசிட்டிவ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச். தேர்ட், ரிமூவ் சோஷியல் ஈவில்ஸ், அதாவது நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா சில
டவுரி, சைல்ட் மேரேஜ், சதி இந்த மாதிரியானது. அவுட்டேட்டடான கஸ்டம்ஸ், டிஸ்கிரிமினேஷன்ஸ் அண்ட் இன்இக்வாலிட்டி. அதுக்கப்புறம் பிரிங் சோஷியல் ரிஃபார்ம், ப்ரமோட் சோஷியல் வெல்ஃபேர், ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரமோட் ஹியூமன் ரைட்ஸ் எஸ்பெஷலி ஆஃப் ஒர்க்கர்ஸ், women, children and underprivileged groups. Okay, I hope this explanation helped you understand the concept of social legislation clearly. This concept is very important for exams, especially for 4 and 7 mark questions. Okay, next video la namba balance irukka ஒரு 4 mark and 12 marks வந்து பார்க்கலாம். Thank you for watching. See you in the next video.